ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். என்ன மாதிரியான குடும்ப கட்சியா இருக்குது? எல்லா கட்சியிலும் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்றீங்க, என்ன மாதிரியான இருக்கு உங்களுக்கு தெரியுமா? நல்லது, நீங்களும் போயிட்டு மீடியாவில் போயிட்டு தான் இருக்கீங்க. என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுதே இல்லையே, நான் சொல்ல தேவையில்லை. உங்களை பின்னணியில் இருந்து பாஜக இயக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை கருத்து சொல்லி நான் கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் இருக்கிறேன். என்னை யாரும் இயக்க முடியாது தனிப்பட்ட முறையில். நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். உங்களை மட்டும் நீக்கினது எப்படி பாக்குறீங்க? அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நேற்று மனோஜ் பாண்டியன் அதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏ அவரும் வந்து திமுக போய் இணைஞ்சிருக்காரு, இது எப்படி பாக்குறது? அவருடைய விருப்பம். கருத்து தெரிவிச்சிருக்காரு. குடும்ப அதிகம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அது எது மாதிரியான அதிகம் செலுத்துறாங்க? எது மாதிரியான பிரச்சனைகள்? இல்லை மகன் தலையிடுறாரு. அவருடைய மைத்தினர் உங்களுக்கு தெரியலாம், டிவிலாம் வந்துட்டு இருக்காரு. அந்த தொகுதிக்குள்ளே மாவட்டத்தில் பண்ணுறாரு, நீங்கள் அவர் மருமகம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய எங்கெங்கே இயக்குறாங்கிறது வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கிறதுலையும் தெரியாதில்ல. அதுதான் அதை பற்றி சொன்னேன். மூத்த நிர்வாகிகளுக்கு அது இடையூறாக இருக்கும். அதிமுக முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக போய் திமுக இணைஞ்சிட்டு அப்போ அதிமுக கரைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்க்குறாங்க, எப்படி பார்த்துட்டு? அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இதுவரைக்கும் அங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவங்க யாராவது கூட பேசியிருக்காங்க? ஏதாவது நீ உங்களுடைய கருத்துக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? கூட பேசுவது போயிருக்காங்க? யார் பேசுகிறார் என்பது அவர்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளிப்படுத்தினா அவர்களுக்கும் ஆபத்து இருக்கும். பேசிக்கிட்டு தான் இருக்காங்கண்ணா. அதிமுகவில் குடும்ப அரசியல் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் தற்போது மீண்டும் அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது அவருடைய விருப்பம் எனவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.